ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னும் இப்போ நைட்டு முடிச்சிருந்த தூக்கம் இன்னும் பத்தலன்னு நினைக்கிறேன். நான் தூக்கத்து கலைப்பே இருக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன நாள்? குட் ஃப்ரைடே என்ன? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா நாளும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வரும். எல்லா நாளும் குட் ஃப்ரைடேவா நம்மளுக்கு? இந்த வருஷத்துல 2026 ஸ்டார்ட் ஆகி இது முதல் நாள் குட் ஃப்ரைடே நாள். தமிழ்ல சொன்னா புனித வெள்ளி. நம்ம முதல்ல புனிதமா இருக்கிறதுனால தான் இந்த வெள்ளி. இந்த ஞாபகம் மறக்காம ஒரு நாள். இந்த நாளை என்னைக்குமே மறக்க முடியாது. இது காரணம் என்னன்னா, தேவன் நம்மளுக்கு ஒரு நாள் கொடுப்பார், எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு தருவார். ஒரு கேம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு கேள்வி பதில் ரெண்டு தான் இருக்கும். இன்பம் துன்பம் மாதிரி அதே மாதிரிதான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுக்கு ஒரு அர்த்தத்தோடு நம்ம தேவன் கொடுத்திருப்பாரு. அது எதுக்காக கொடுத்திருப்பாரு? யாருக்கெல்லாம் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. நாம மட்டும் எல்லா நாளுமே குளிச்சுட்டு புனிதமா இருந்து நல்ல வார்த்தையோட இருந்து நல்ல பழக்கத்தோடு நண்பர்களோட பழகி எல்லா நாளும் இருக்கிறோமா? எல்லாருமே சாத்தியம் பண்ணாலா? கிடையாது. என்னைக்கான ஒரு நாள் பாவத்தை செஞ்சுதான் ஆகணும். பாவத்தை செய்யும்போது அவன் மன்னிப்பு தருவார். அப்ப எங்க வர போறோம்? நாம எங்க இருந்தாலும் தேவனை தேட வேண்டியதை கையை தூக்கிட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நான் நடக்க போற விஷயங்களை ஆண்டவரே, நான் எவ்வளவு ஒரு விஷயத்துல தெரிஞ்சும் தெரியாம நடக்கிற விஷயத்துல என் தேவன் மன்னிக்கிற என் தேவனா இருக்கிறதுக்காக நாம் கூட பயணம் செய்யற ஆண்டவர். அதே மாதிரி என் பின்னாடி இருக்கிற ஆத்துமாக்களை நீங்க சந்திங்க, இவங்களையும் மன்னிங்க. அறியாம செய்யறாங்க தவிர எனக்கு நீங்க சாப்டர் கொடுக்கப்படுறது மன்னிப்பு. தேவன் மன்னிப்பு. உலகத்திலே முதல்ல அன்புக்கு அடுத்தது மன்னிப்பு. அன்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அன்பு மட்டும் இல்லைன்னா மன்னிக்க முடியாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அன்பு மட்டும் முதல்ல இருந்துச்சுன்னா தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம என்னைக்கு உள்ள வச்சுன்னு வெளியே ஒன்று பேசிட்டு இருக்கோமோ அந்த பாவத்தை சுமந்தம் தான் இருக்கணும். இந்த சரீரம், அந்த ஆத்துமா எல்லாம் பூமியை சேர்றவரையும் நம்ம மண்ணோட போக வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம தேவனை கரம் பிடிச்சு நடந்து அவர் கூட பயணம் செஞ்சு நம்ம பாவம் செய்யக்கூடாது தேவனை அப்படின்னு நீங்க கேட்கணும். கேட்டா மட்டும்தான் இந்த நாள்ல புனிதமா நம்ம எழுந்து நடந்து திருப்பியும் இருக்கிற ஆத்மாவை நம்ம கரம் பிடிச்சு நடத்தி நம்ம இந்த ஆலயத்துக்கு கூட்டின்னு வர முடியும். அதுக்குதான் இன்னைக்கு நம்ம தேவன் நம்மளுக்கு இந்த நாளை ஒதுக்கி கொடுத்திருக்காரு. அதனால இன்னைக்கு நம்மளுக்கு சாப்டர் என்ன தெரியுமா? எனக்கு மன்னிப்பு சாப்டர் கொடுத்திருக்காரு. 7 வார்த்தையில ஒரு வார்த்தை. முதல் வார்த்தை மன்னிப்பு. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிறுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர். பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. உந்தத்தால் பிதாவோடு ஒப்புருவாக்கி மகிழ செதி. உந்தத்தால் பிதாவோடு ஒப்புருவாக்கி மகிழ செதி. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றே. வல்லமையும் மகிமையும்
உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும் உகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. தேவனதான் சொல்லியிருக்காரு, எப்பவுமே பாவம் செய்யும் போது நமக்குள்ள இருந்த பாவத்தை தேவனோட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம பாவம் எவ்வளவுனா செஞ்சாலும், எவ்வளவுதான் செஞ்சுட்டு வெளியே போய் நான் தேவனுடைய அப்படின்னு சொல்லிக்கினாலும் அந்த பாவத்தை நம்மளோடது அதுல இருந்து அவர் ரத்தத்தை மூலம் கழுவுனா மட்டும்தான் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஒருபோதும் நீங்க ஒரு சூழ்நிலை கூட தேவனை விடாம, உங்களுக்கு கஷ்டமா துன்பம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த கூடிய ஆத்மாக்குரிய வார்த்தையை தேவன் ஒருவர் மட்டுமே விடுதலை கொடுப்பாரு. வேற யாருமே தர மாட்டாங்க. உங்களோட ஃப்ரெண்டோ, அப்பா அம்மா, அம்மாவோ, சொந்தமோ, பந்தமோ யாருமே உனக்கு மன்னிப்போ அரவணைப்போ யாருமே தர மாட்டாங்க. நீ நினைக்கிற அந்த செகண்ட், அந்த நிமிஷம் அவர் மட்டும்தான் உனக்கு எல்லாவுடைய அற்புதமும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. லூக்காவுல 23:33. லூக்கா 23:33. 23:33. ஹல்லேலூயா. கபாஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சோர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். தேவனுடைய வலது புறமே இடது புறம் யார சிலுவையில் அறைஞ்சாங்க? யார் சொன்னது? நாம் சொன்னோமா குற்றவாளின்னு? நாம சொல்ல. அவங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? நீங்க உங்களால யாரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க குற்றவாளி தான். இப்ப நீ இருக்க, நான் இருக்க, உன் பக்கத்துல நான் இருந்தாலும் நீ என் கூட இருக்கும்போது நான் உன்னை குற்றவாளி நான் சொன்னதான் உனக்கே தெரியும். கூட இருந்து இத சொல்றாங்க, கூட இருந்து குழி படிச்சுட்டாம மாப்பிள்ள என்ன பண்ணிட்ட, என்ன அப்படி கூட இருந்து குழி படிச்சுட்டாடாம. அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அந்த வலதுபுறத்தில் இடதுபுறத்துல இருக்கிறவங்க குற்றவாளிகளை சிலுவையில இருந்தாங்க. அந்த பாவத்தை சிலுவையில் மூலமே அந்த பாவத்தை குறைச்சிட்டாங்க. அதுல 34 படி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இயேசு என்ன சொல்றாரு? இவர்களை மன்னியும். நம்ம கூட இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தவறு செய்யும் போது மன்னிக்கிறதா மனிதாமனம். அந்த மாதிரி தேவன் இந்த மாதிரி விஷயத்துல நாம செஞ்ச பாவங்களை கடைசி வரையும் அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் மட்டும் நம்ம இயேசப்பா மட்டும்தான். ஆனா இதுல இருக்கிறது ஒரு விஷயம் என்னன்னா, வஸ்திரங்கள் அவர்களை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நாம எந்த சூழ்நிலையிலையும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்கணும். துதித்தால மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, மன்னிப்புன்றது எல்லா மனுஷனுக்கும் ஒரே மாதிரிதான். மன்னிக்கணும். மன்னிக்கிறது மட்டும்தான் தேவனுடைய கடமை. ஹல்லேலூயா. மத்திய 18:21.
18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கேட்கிறோம், அதான் சொன்னாங்க, மறுபடி மன்னிப்பு கேட்கிறோம். அது எத்தனை முறை மன்னிப்பு கேட்கறது? நான் தவறு செஞ்சதுல நான் மன்னிப்பு கேட்கறதா, இல்ல சகோதரன் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறதா? எத்தனை முறை மன்னிப்பு கேட்கறது? அது எனக்கு தெரியல. ஆண்டவரை நீங்க எத்தனை முறை மன்னிக்க தரணும், நீங்க கொடுங்க எனக்கு. இந்த மன்னிக்கிறத மட்டும் என் கையில ஒண்ணு இல்லை ஆண்டவரை, நீங்க மட்டும்தான். நீங்க கொடுக்குற அந்த மன்னிப்பு மட்டும் ஆண்டவரை, நான் என் சகோதரனை எப்படி மன்னிக்கிறது? நான் 7 தடவை மட்டும் மன்னிக்கிறதா, இல்ல எத்தனை முறை மன்னிக்கிறது தெரியல. ஒண்ணு அவரை மன்னிக்கிறது மட்டும் கிடையாது. நீ சகோதரனை எவ்வளவுதான் நம்ம கூட இருந்து பழகினாலும் அந்த தவறுன்றது கூட இருந்தே செய்யறது சகோதரனுக்கு வேலை மட்டும் கிடையாது. நண்பர்களும் சரி, நண்பர்கள் கூட இருந்தாலும் மன்னிக்கிறது மட்டும் 7 முறை மட்டும் இல்ல, 70 முறை மன்னிக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் 22வது படிங்க. என்ன எத்தனை டைம்? 7 தரம் மாத்திரமல்ல, 70,000 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன்றாரு. ஒரு டைம் இல்ல, பல டைம் மன்னிக்கலாம். மன்னிப்புன்றதுக்கு இல்லையே கிடையாது. மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நாம மன்னிக்காம இப்ப போயிட்டு இன்னும் மன்னிக்க முடியாது அப்படின்னு திடீர்னு ஒரு விஷயம்ல சொல்ல முடியாது. யாருமே மோட்டிவ் தரமா நம்ம இயேசுடைய பிள்ளைங்கன்றதுனால சில விஷயங்கள ஏதோ ஒரு எப்படி சொல்லணும்னா, இல்ல மாப்பிள்ள நான் இது நீ தப்பு பண்ணதுதான், நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளுடைய மனுஷனுடைய இயல்பு. ஆனா தேவன் அப்படி கிடையாது. எத்தனை முறை மன்னிச்சாலும் மன்னிப்பு ஒரு மட்டும்தான். மன்னிக்கிறது மட்டும் தேவனுடைய கடமை. மத்தியோட 5:43. ஹல்லேலூயா. 5:43 தான். 43 ஒண்ணுக்கு அடுத்து. ஹல்லேலூயா. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, உனக்கு அடுத்தவனை யாரு? அடுத்தவன் யாரு? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகையாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுதான் ஒரு சகோதரன் கூட நம்ம எவ்வளவுதான் அன்பா பழகினாலும் சத்துரு பழகம் நம்ம கூட பழகுவான். அன்பு காட்ட மாட்டான், அன்பு காட்டல போல நடிப்பான். ஆனா நாம இருக்கிற ஒரு சூழ்நிலை தேவனுடைய ஐக்கியமா இருந்தா அன்பு மட்டும் நெருங்கி இருப்போம். அன்பு இல்லைன்னா ஒருபோது நம்ம சகோதரன் கூட பழக முடியாது. நம்ம கூட 20 பேர் தான் பழகிருப்போம். சகோதரனை விட்டு விலகி போகும்போது கூட நம்மளை என்ன தெரியுமா, என் கூட மாப்பிள்ளை எத்தனை வருஷமா பழகினா மச்சான், இது மாதிரி என் கூட அன்பா பழகினேன். இது மாதிரி என் ஸ்டீபன் ஒரு ஃப்ரெண்டு, அவன் பார்த்தேன்னு வச்சுக்கேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை சந்திச்சான். எனக்கு தேவனை தேர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் அவன்கிட்ட சண்டை போடுவேன். அது அவனுக்கு பிடிக்காது. ஸ்டீபன் அவன் கிறிஸ்டின் தான், இலங்கை அகதி. அவன் நான் கூட அன்பா பழகும்போது பிடிக்கல. அப்ப அந்த அன்பு வேற. இன்னைக்கு தேவனை தேர்ந்த பிறகு நான் தொடர்ந்து பயணம் செய்யும்போது, இப்ப சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவன் என் கூட பேசின்னு வரும்போது, உங்கள்கிட்ட என்னடா இப்ப மாற்றம் நிறைய மாறிடுச்சு, எப்படா மாறணும்னு கேட்போம். நான் அப்பதான் சொன்னேன், நான் கிறிஸ்டின், நாங்கள் ஏசப்பாவை தேர்ந்தா, நான் இப்படி மாறிட்டேன், தேவனை நான் மாத்தினாரா அப்படின்னு. அப்ப நிறைய மாற்றங்கள் தெரியுது. அன்புன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கன்னா கூட உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் மாற்றத்தை பார்க்கறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முன்னே எனக்கு உடனே எனக்கு பெரிய விஷயங்கள் மாறினது தெரியுமா, தேவனை என்னை மாற்றி இருக்கிறார். எனக்கு அன்பும் பண்பும் எல்லாமே மன்னிப்புன்றதுக்கு மட்டும் ஒரு விஷயத்த செஞ்சா அதுல இருந்து
தேவன் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பார். வேற யாருமே நம்மளுக்காக கொடுக்க மாட்டார். அப்போஸ்தலர்கள் 3:17. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு முறை படிங்க. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். சகோதரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமலே இதை செய்திருக்கிறீர்கள். நாம சகோதரன் கூட இருந்தாலும் சரி, நம்ம அண்ணன் தம்பிக்கு அப்படிதான். நான் இதுல அனுபவப்பட்டுட்டேன். சகோதரன் சகோதரிகள் நம்ம கூட பிறந்தது மட்டும்தான், ரத்த இனமும் ஒண்ணுதான், ஆனா சரீர இனமும் ஒண்ணுதான். அவங்க கூட பிறந்துட்டு சொல்லுவாங்க, வாய் வயிறு தனி தனிடா அப்படின்னுவாங்க. அவங்க கிட்ட அன்பு இருந்து சொல்றாங்களா, அன்பு இல்லாம சொல்றாங்கன்னு தெரியல. இந்த சகோதரன்ற பேர்ல சகோதர சகோதரி சொல்லுவாங்க, டே தம்பி, உன்னை என் உசுறு மாதிரி நினைச்சேன்டா, இதெல்லாம் எப்படி அதுல நீங்க ஏற்படுத்திக்குங்க, உன்னெல்லாம் எவ்வளவு வச்சதுன்னு தெரியுமா, என்ன புரோகமெண்டடா பண்ணுவான். ஆனா அப்ப நினைப்பேன், என்னடா இந்த மாதிரி அண்ணன் வந்து என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தான், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டான். நான் அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம முடிப்பேன். எனக்கு இன்னுமே தெரியாது, என்ன பேசணும்னு கூட தெரியாது. அன்பு தான் இப்பதான் தெரியும். இந்த அன்புன்னா ஒருத்தர் கூட எப்படி பேசணும், எப்படி பழகணும்ன்றது. இதே போல நாம செய்யற தொழில் சரி, நான் ஆட்டோ ஓட்டுறல, நான் ஆட்டோ ஓட்டி நான் எப்படி ஆட்டோ ஓட்ட முடியுமா? ஒருத்தர் கஸ்டமர் வரும்போது அவங்க கிட்ட எப்படி காட்டணும், நானு அன்பை காட்டணும். அன்பை காட்டினாதான் அந்த கஸ்டமர் கூட எங்களோட வந்து, தம்பி உங்க நம்பர் தருங்க, நாங்க தேவையான போன் பண்றோம் ஆட்டோவுக்கு. அதே வந்து வேற மாதிரி நான் அவங்க கிட்ட பேசினாலோ, இந்த பையன் மொட்டத்தனமான பையன் எடுக்கணும், பேச்ச சரியில்லை அப்படின்னு, அந்த இடத்துல என்ன கிடைக்கணும், அன்பு. அன்பு கிடைத்தாவே எல்லாமே நாம செய்யற தவறுகள் எல்லாமே மன்னிக்க விடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்க போற சாப்டர் வந்து ரட்சிப்பு, 2வது வார்த்தை. லூக்கால 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 23:43. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனோட கூட இருந்து, இன்றைக்கு என்னுடைய கூட இருந்து பரதேசில் என்று சொல்லுகிறேன் என்றார். இது வந்து இப்போ ஏசப்பா சிலுவையில் அறையும் போது 2 கல்லர்கள் இருந்தாங்க. அவங்கள 2 கல்லர்கள் சேர்த்து 3வது ஏசப்பா சேர்த்து 3 பேர் அறிஞ்சாங்களாம். அதில் கல்லர் ஒருத்தன் என்ன பண்ணானா, ஏசப்பா கிண்டல் பண்ணானா. இன்னொரு கல்லர் வந்து என்ன பண்ணானா, ஏசப்பாட்ட வந்து, நீ உங்களுடைய ராஜ்யம் மீண்டும் வரும்போது வந்து இந்த அடியனை மறவாமல் இருங்கன்னு என்று சொல்லிட்டு சொன்னாராம். அதுக்கு ஏசப்பா சொன்னாராம், அதுக்கு ஏசப்பா சொன்ன, இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்று சொல்லிட்டு சொன்னாராம் ஏசப்பா. பரதேசினா பரலோகம் தான் நம்ம எல்லாம் நினைச்சிருப்போங்க. பரலோகம் இல்லை, பரதேசின்னு சொல்லிட்டு சொன்னான். தோட்டம், அந்த தோட்டத்துல நீ என்னோட கூட இருப்பா. அதை ஏதாம் உருவாக்கின தோட்டம் மாதிரி நானும் ஒரு தோட்டம் உருவாக்குவேன். அந்த தோட்டத்துல நீ என்னோட கூட இருந்து பயணிப்பான்னு சொல்லிட்டு ஏசப்பா அவர்கிட்ட அந்த கல்லன்கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி வந்து ஏசப்பா மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. வேற எங்க போனாலும் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஏசப்பா ஒருத்தர் தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. ஏசப்பா மட்டும்தான் நம்ம கர்த்தர் மட்டும் தான் நம்மளுக்கு ரட்சிப்பு. ஏசப்போட வார்த்தையும் சரி, அவருடைய வழியிலையும் நம்ம பயணித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். மற்ற எந்த ஒரு இதுலையுமே ரட்சிப்பு கிடைக்காது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தை 7 வார்த்தையில் நான் 3வது வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 வார்த்தை நம்ம ஒவ்வொரு வாட்டி 7 வார்த்தை பார்த்துருக்கோம். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்கும் போதெல்லாம் 7 வார்த்தை தான் கேட்டிருக்கோம்.
இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறது 7 வார்த்தையை விட 7 பூக்கள்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் பூன்னு சொல்கிறேன்னா, குழந்தையிலேருந்து பெரியவருக்கு சிறியவருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பூவுன்னா. ஏசப்பாவுடைய வார்த்தை நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு மலர்கள். அந்த பூ வந்து எல்லாத்துக்குமே வெளிப்படுத்தும் இந்த வார்த்தை எல்லாத்துக்குமே. ஏன்னா ஒருத்தர்கிட்ட அன்பு பரிமாறுறது ஒரு அண்ணனோ தங்கச்சிக்கோ, ஒரு மனைவி கணவன், ஒரு அம்மா அப்பா, எல்லாருக்குமே இந்த பூ பிடிக்கும். அதனால் இந்த 7 வார்த்தை நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். பூ நேசிக்காதவங்க யாருமே இல்லை. 3வது வார்த்தை ஏசப்பா. 3வது வார்த்தை வந்து அரவணைப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அரவணைப்புனா நிறைய வார்த்தைகள் உண்டு. அரவணைப்புனா அரவணைப்புனா நம்ம பிடிச்சிருக்கிறவங்கள நம்ம அவங்களோட பேசுவோம், பழகுவோம், அரவணைப்போம். ஆனால் அந்த அரவணைப்புக்கும் பராமரிப்புக்கும் கருணைக்கும் பாசத்துக்கும் எல்லாம் ஒரே வார்த்தை தான் அந்த அன்புன்றது. அந்த அன்பு இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் அரவணைப்போம். அதை நம்ம அதிகாரமும் சொல்லலாம், பாசத்தோடு சொல்லலாம், பராமரிப்பும் சொல்லலாம். இப்போ ஏசா 3வது வார்த்தை யோவான் 19:26. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே. ஸ்திரியேனா என்ன? உண்மையே எனக்கே ஸ்திரின்றது இப்போதான் தெரியும். அதாவது ஏசப்பா அறிஞ்ச பிறகுதான் ஸ்திரினா பெண் சொல்லுவாங்க. அதை விட இன்னும் மேலா சொல்லணும்னா கிரேக்கர் மொழியில் குணே. ஏன்னா பெண்ன்றது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பெண் அவ்வளோதான்ட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா வச்சுக்க, நிவேதா தேங்க்ஸ், அவ்வளோதான். ஆனால் இதையே நிவேதா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னா அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு இஸ்திரின்றது பெண். அந்த பெண்ணை வந்து இன்னும் அதிகமாக பேசுறது, அவங்கள அதிகமாக எடுக்கிறது அந்த கிரேக்க மொழியில் தான் குணேன்னு சொல்லலாம், குணாயின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மகன். ஸ்திரியே அது உன் மகன் என்று சொன்னான். மகன்னா யாரு? நம்ம பெத்தெடுக்கிற பிள்ளைகளை மட்டும்தான் நம்ம மகன் சொல்லுவோமா? இல்லை. ஏசப்பா சொல்றாரு அதே கிரேக்கர் மொழியில மகன்னா அறிமுகம் வார்த்தை. அதாவது நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம எப்பவுமே என் பிள்ளை என் குழந்தைங்கன்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போதான் நான் முதல் தடவை மகன்றதுக்கு அறிமுகம் வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஏசப்பா வந்து தன் தாய்க்கு அவர் எப்படி இருந்திருப்பாரு? அது ஏன் அந்த சிலுவையில் வந்து 3வது வார்த்தையா அவர் தன் தாயை பார்த்து அந்த ஏக்கமா சொல்லியிருக்கிறாரு? ஏன்னா இந்த ஏசப்பாவுடைய அம்மா மரியாள் கூட ஒரு பேசினதே 3 வாட்டி தான். ஆனா என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? முதல் வார்த்தை லூக்கால 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவு படைத்த வகையில் நான் இருக்க வேண்டியது என்று அறியுங்களா என்றார். ஏசப்பா என்ன கேட்டிருக்கிறாரு அப்பயே? இப்போ நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது போயிடுச்சுன்னா நம்ம எப்படி தேடுறோம்? நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் காணாமல் போயிட்டா நம்ம எப்படி மனசெல்லாம் ஒரு பதறடிச்சுன்னு எப்படி தேடுறோம்? அந்த மாதிரி தேடும்போது நம்ம பிள்ளை கிடைச்சோடனே அம்மா நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிறான்ட்டு அவன் சந்தோஷத்தில் சொல்லுவான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ கூட ஏசப்பா வந்து
அவங்க மரியாள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏசப்பா எந்த வார்த்தை சொன்னாலையும் அது அன்பா தான் ஏத்திருக்கிறாங்க. அது இன்னும் 2வது வார்த்தை யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஹல்லேலூயா. ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன? நம்ம நம்ம பெத்த பிள்ளைங்க நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். ஏன் எனக்கு கூட இதுதான். எங்க பையன் என்னோட பேசலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். என் கூட பேச மாட்டேன்றானே, செய்ய மாட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா ஏசப்பா ஒவ்வொரு இடத்துலையும் அன்பா, அதாவது அவங்க மனசு எப்படி கேட்டிருக்கிறாரு இந்த வார்த்தையில, அப்படி கேட்கும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. இதே அவங்க ஏசப்பாவுடைய கிருபை பெற்றதுனால அவங்களுடைய வார்த்தை அவங்க உணர்ந்தாங்க. ஆனா நாம்பளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், என் மகன் என்ன தெரிலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு புலம்பிட்டே இருப்போம். இன்னொரு இடத்துல என் பையன் பத்தியா நான் எவ்வளவு அன்பா வளர்த்திருந்தேன், செஞ்சிருந்தேன், எனக்கு எதனா ஒண்ணு செய்வான்னு சொன்னா அவன் செய்ய மாட்டேனே, நீ யாரு என்ன யாருன்னு கேட்கறான், இனி அவன் கூட பேச மாட்டான், அவன் கூட பழக மாட்டேன் அப்படின்னு நம்ம அவனை உதாச்சின்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா நானே சொல்லியிருக்கிறேன், என் கூட பேசலைன்னா கூட எனக்கு புள்ளையே இல்லடான்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா கர்த்தர் அப்ப கூட அவங்கள அவங்க அவங்க அம்மாவுடைய வார்த்தைய அவங்க அசட்டு பண்ணல, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். அது மரியாளுக்கு தெரியும். ஏன்னா ஏசப்பாவுடைய கிருபை பெற்றவங்களுக்கு அந்த உணர்வு எல்லாமே ஆண்டவருக்கு பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 3வது வார்த்தை யோவான் 19:27. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் ஹல்லேலூயா. சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். ஏசப்பா அந்த சிலுவையில் அறையும்போது அந்த 3வது வார்த்தை தன் தாயை பார்த்து ஏக்கமா ஒரு ஒரு என்ன சொல்றதுன்ட்டு, இது முன்னாச்சுக்க அதிகமா அவங்க கூட ஏசப்பா பேசவே இல்லை. 3 வாட்டி தான் பேசியிருக்கிறாரு. அந்த 3 வாட்டியும் நம்மள உதாசன மாதிரியே தான் வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அந்த லாஸ்ட் டைம் மரியாதை பார்த்த உடனே ஒரு தாய் ஒரு பையனை அடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். இப்போ சாம்சனை அவங்க அம்மா அடிக்கும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இதே சுமதி அக்கா ஒரு அடி அடிச்சாங்களன்னா ரொம்ப கஷ்டமா தெரியும். எப்படி என் பையன் எந்த தப்பா இருந்தாலும் ஏன் என் பையனை அடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கஷ்டம் வரும். அதே மாதிரி எந்த தவறு செய்யாதவர் ஏசப்பாவை எவ்வளவு சிலுவையில் அறையப்பட்டு அடிச்சு துன்புறுத்தி மரியாதை எதுவுமே சொல்ல முடியாத ஒரு துக்கத்துல ஒரு கலங்கி அதை எப்படி அதாவது எப்படி வெளிப்படுத்துறது கூட தெரியும். அப்படி கண்ணீர் ரத்த கண்ணீர் மாதிரி நம்ம இறுதித்துல நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் எதனா ஒன்று சொல்லிட்டா ஐயோ ஏசப்பா நான் ரத்த கண்ணீரே வடிச்சிருப்பேன், எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல மரியாளும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏசப்பாவை அப்படியே அந்த ஏக்கத்தோட அந்த ஏக்கம் ஏசப்பா உணர்ந்து அப்போதான் அந்த வார்த்தை கொடுக்குறாரு. அன்பா இருந்த சீசனை காட்டி இதோ உன் தாய் இதோ உன் மகன் இந்த வார்த்தை கொடுத்து ஏசப்பாவை மரியாவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம். ஏன் இப்போ மரியாவுக்கு அவங்க சகோதரி சொந்தம் இருந்திருக்கலாம், அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க கிட்ட ஏன் ஒப்படைச்சிருந்துருக்கலாமே. ஏன் ஏசப்பா தன் தாயை பத்திரமா அன்பா இருக்கிறவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாருன்னா அவர் தாய்க்கு தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிக்கிற வார்த்தைக்கு நடந்து நிற்கிறாரு, அன்பு காட்டி நிற்கிறாரு. எல்லாத்துலேயும் அவர் ஏசப்பா ரொம்ப நல்லவராக இருந்ததுனால அந்த சீஷனும் ஏசப்பா எங்கெங்க எது ஊழியத்துக்கு போய் எல்லாம் செஞ்சிருந்தாரோ அந்த அளவுக்கு அந்த சீஷர்களை ஒருவன் ஏசப்பாவுடைய மார்புல சாய்ந்து அன்பா இருந்த சீஷர்கள் எல்லாம் சிலுவையில் அறையும் போது எல்லா சீஷர்களும் போயிட்டாங்க. ஆனா யோவான் சிலுவையில் இருக்கும்போது யோவானும் அவங்க மரியாளும் இன்னும் மரியாளும் இன்னும் பெண்கள் இருக்கும்போது எல்லா சொந்தம் இருக்கும்போது தனிமையா இருந்த மரியாதை ஏசப்பா இல்லை, பாதுகாக்க ஒரு ஆளு வேணும்னு அந்த அன்பான சிசர் தான் ஏசப்பா தேர்ந்தெடுத்து அம்மாவை ஒப்படைச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தாய் தகப்பனை கனம் பண்ணணும். யாத்ராகம் 20:12 பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். யாத்ராகம் 20:12.
அல்லேலூயா. நம்ம ஒரு தேசத்துல நீடித்து நம்ம இருக்கணும்னா கண்டிப்பா ஏசப்பவே சொல்லியிருக்கிறாரு, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணணும். இதே மோசைய கட்டணத்திலாம் முதல் வார்த்தையே அதை தான் சொல்லியிருக்கிறாரு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு. கர்த்தர் உண்மையே நீதிமொழி தாய் தகப்பனும் கனம் பண்ணணும், நல்ல பிள்ளைகளா நடந்துக்கணும்ட்டு நீதிமொழியிலும் ஆண்டவர் சொல்ல இருக்கிறாரு. நீதிமொழியில் எந்த பக்கம் திருப்பினாலும் உன் தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணணும்னு சொல்லுகிறார். அது மாதிரி ஏசப்பாவுடைய சொன்ன 3வது வார்த்தை, நம்ம தாய் தகப்பனையும் கனம் பண்ணணும், யாரையும் அவங்கள குறை சொல்லக்கூடாது. எப்படி பார்த்துக்கணும்? யாத்ராகம் 20:12 படிச்சிருச்சு. பெற்றோரை ஃபர்ஸ்ட் கனம் பண்ணணும், 2வது பெற்றோரை கவனித்துக் கொள்ளணும். நீதிமொழியில் 22, நீதிமொழியில 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அல்லேலூயா. நம்ம யாரோ தாய் தகப்பனுக்கு செவி கொடுக்குறோமா? நானும் தான் உண்மையிலுமே சொல்றேன். ஏசப்பா உண்மையில் ரொம்ப கிருபை உள்ளவர். நான் இதுக்கு முன்னாடி எங்க அம்மாவெல்லாம் நான் உண்மையிலுமே ரொம்ப அசட்டை பண்ணேன். ஏசப்பாவை தேடின பிறகுதான் தாய் யாரு தகப்பன் யாரு கண்டிப்பா புரிஞ்சிருக்கிறேன். அது மாதிரி நாமளால யாருமே நிஜமாலுமே நம்ம அன்பு உள்ளுக்குள்ள வச்சுன்னு தாய் தகப்பனுக்கு கனம் பண்றதில்ல. ஏன்னா அவங்களோட பேசுறதில்ல. ஒரே வார்த்தை சொல்லுவோம், என்ன தெரியுமா? ஏன் என்ன நீ பெத்த, ஏன் நீ என்ன பெத்த, நான் எப்படியாக்கலாம் இருந்திருப்போம், உன் முகத்துல பிறந்திருப்பேன்னு நம்ம எத்தனையோ முறை தாய் தகப்பனை அசட்டை பண்ணியிருப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாய் தகப்பனை கனம் பண்ணணும், தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி பெற்றோரை காத்து கொள்ளணும். லேவியாகம் 19:3. உங்களில் அவனவன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இப்ப நான் சொன்ன வார்த்தையெல்லாம் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருக்கணும்? தாய் தகப்பனை அவங்கள பார்த்துக்கணும், வயசாகும் போதும் அவங்கள கவனித்து கொள்ளணும். கர்த்தர் எல்லாமே தெரியும்னு சொல்லி லாஸ்ட்ல தான் பெத்தவங்க கூட 33 வருஷமா 30 வருஷமா அவர் கூட இருந்து ஊழியத்துக்கு 3 வருஷமா கர்த்தர் வரும்போது ஊழியத்துக்கு போகும்போது தாய் தகப்பனா அவர் பேசவும் இல்லை, அரவணைப்பு இல்லை. ஒரு கூட்டத்துல போய் இருக்கும்போது கூட உனக்கு எனக்குன்னு என்னன்னு கேட்கும் போது கூட ஏசப்பா சொன்ன வார்த்தை, அவங்களா நம்மளா இருந்தா கண்டிப்பா நான் கோச்சிருப்பேன். நான் கேட்குறேன், ஒரு தாயின்றது கூட மரியாதை தராத நீ என்னை இப்படியெல்லாம் பேசுறியடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுப்பேன். ஆனா மரியாள் ஏசப்பாவுக்கு நல்ல ஒரு பாத்திரமா இருந்து அவங்க ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பு இறந்தாங்கட்டி எல்லா அரவணைப்பும் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் வழியாக நடத்தினாங்க. அதுக்காக நன்றி. ஏசப்பா இந்த 3வது வார்த்தை கொடுத்ததுக்காக கோடி கோடி நன்றி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஓகே, எனக்கு கொடுத்துருக்க வார்த்தை 4வது வார்த்தை. யாருக்கெல்லாம் தெரியும் அது என்ன வார்த்தைன்னு? என்ன சொன்னாரு ஏசப்பா? மத்தேயு 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6 மணி நேரம்லேருந்து 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம்னா இருட்டாயிடுச்சு. அந்த காலத்துல 6 மணி நேரம் எப்ப ஆரம்பிக்கும் தெரியுமா? 6 மணிலேருந்து ஆரம்பிக்கும். காலையில 6 மணி தான் ஃபர்ஸ்ட் மொத மணி நேரம்.
அப்பெல்லாம் வந்து காலையில வந்து 6 மணில இருந்து ஆரம்பிக்கும். நம்மளுக்கு எப்படி 12 மணில இருந்து காலையில ஆரம்பிக்குதுல்ல, அப்பெல்லாம் வந்து 6 மணில இருந்து ஆரம்பிக்கும். 6 மணில இருந்து ஆரம்பிக்குதுன்னா முதல் மணி நேரம் எப்போ இருக்கும்? 7 மணிக்கு, ரெண்டாவது 8 மணிக்கு. அந்த மாதிரி 6ஆம் மணி நேரம்னா எத்தனை மணிக்கு இருக்கும்? 12 மணிக்கு. 9ஆம் மணி நேரம்னா 3 மணிக்கு. 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் மதியானம். மதியான நேரத்துல வெயில் எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் விட அதிகமான வெயில் வந்து அந்த 3 மணி நேரத்துல தான் இருக்கும். ஏன்னா அப்போதான் சூரியன் வந்து உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்துல இருளா இருந்ததும். இப்போ இயேசுப்பா வந்து சிலுவையில அடிச்ச நேரம், இந்த குருசிபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, இது எப்போ நடந்தது? எந்த பண்டிகைக்கு அப்புறம் நடந்தது? பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் நடந்தது. பஸ்கா பண்டிகை நேரத்துல வந்து நிலவு வந்து முழு நிலவா இருக்குமா? முழு நிலவு என்ன சொல்லுவாங்க? பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. முழு நிலவு இருக்கிற நேரத்துல வந்து கிரகம், அந்த எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சந்திர கிரகம், சூரிய கிரகம், அது நடக்காது. சூரிய கிரகம் நேரத்துல மட்டும்தான் காலையில நேரத்துல இருளா இருக்கும். ஆனா பௌர்ணமியா இருக்கும் போது சூரிய கிரகம் நடக்கவே முடியாது. ஏன்னா மூன் வந்து ஃபுல்லா இருக்கு, நிலவு வந்து ஃபுல்லா இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்திலையும் இருள் சூழ்ந்துதான். நடக்கவே முடியாது. சயின்ஸ் பிரகாரம் அது நடக்கவே முடியாது, பாசிபிளே இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு நேரத்துல இருள் சூழ்ந்துதான். ஏன் இருள் சூழ்ந்தது? ஏசப்பா சிலுவையில இருக்கும் போது நம் பாவங்களை அவர் சுமக்கும் போது அப்பா, ஏசப்பா அப்பாவோட கோபம் ஃபுல்லா அப்போதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அந்த 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருட்டா இருந்தது, இருள் சூழ்ந்து இருந்தது. அடுத்த வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அந்த நேரத்துல ஏசப்பா என்ன சொன்னாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என் தேவனேன்னு சொல்லியிருக்காரு, தேவனேன்னு சொல்லல. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தேவனேன்னு சொல்லுவோம். என் தேவனேன்னு எப்போ நம்ம சொல்லுவோம்? நம்மளுக்கு யார் மேல உரிமையா இருக்கும் போது தானே சொல்லுவோம். எங்க அப்பா, என் தம்பி, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம உரிமையோட சொல்லுவோம். ஏசப்பா அப்ப உரிமையோட கேட்டிருக்காரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. இப்போ அவரு கைவிட்டீர் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்கு. இதுவே இங்கிலீஷ்ல வந்து forsaken me, my God why have you forsaken me அப்படின்னு கொடுத்துருக்கு. அதோட அர்த்தம் வந்து இங்கிலீஷ்ல வந்து விட்டுட்டு போயிடுறது, திடீர்னு விட்டுட்டு போயிடுறது. ஒருத்தவங்களை முழுசா நம்பி அங்க இருப்போம் நம்ம ஒருத்தவங்களோட, அந்த நேரத்துல யாராவது நம்மளை விட்டுட்டு போயிட நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் கைவிடுதல். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு பிரிட்ஜ் ஆப்ரேட்டர் இருக்காரு. பிரிட்ஜ்னா ஒரு பாலம் வந்து அந்த அந்த மெஷினோட வேலை பார்க்குற ஒரு ஆள் இருக்காரு. அவரோட என்ன வேலைன்னா, அவர் போய் அவரோட ஆஃபீஸ்ல உட்காந்து அந்த பிரிட்ஜ் வந்து கடலுக்கு நடுவில் இருக்கு. ஸோ ட்ரெயின் தாண்டி போகும். அந்த பிரிட்ஜை அவர் மூடினாருன்னா ஷிப்லாம் தாண்டி போகும், படகுலாம் தாண்டி போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தவர் வந்து ஒரு நாள் அவர் பையனை கூட்டிட்டு வர்றாரு வேலை பார்க்குற இடத்துக்கு. அந்த பையனும் நல்லா ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. இப்போ ட்ரெயின் வரப்போற நேரம். இவர் அப்பா போய் அவரோட ஆஃபீஸ்ல உட்காந்துட்டாரு. ஏன்? அவருக்கு அதை ஆன் பண்ணி அந்த பிரிட்ஜை வந்து பாலத்தை வந்து கனெக்ட் பண்ணதான் ட்ரெயின் போகும். அந்த மாதிரி நேரத்துல அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான் எங்கேயோ, அப்பா கண்ணு முன்னாடியே இல்லை சுத்தமா. அந்த பையன் போய் கரெக்டா அந்த பிரிட்ஜ் எங்க மூடுவாங்களோ அங்க போய் நிக்கிறான். அங்க போய் நின்னா என்ன ஆகும்? அந்த பையன் நசுங்கிடுவான். அந்த நேரத்துல அப்பாவுக்கு தெரியுது அந்த பையன் அங்கதான் நிக்கிறான், பிரிட்ஜு மூடணும். ஆனா ட்ரெயினும் வருது. ட்ரெயின்ல நிறைய பேர் சிரிச்சுட்டு எங்கேயோ போறாங்க, ஊருக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, படிக்க போறாங்க. நிறைய பேர் வேற வேற விஷயத்துக்கு எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த ஆயிரக்கணக்கான பேர் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும்போது இந்த அப்பா அந்த பிரிட்ஜை மூடாமலே வச்சிருக்கலாம்ல, அவர் பையனை காப்பாத்தி இருக்கலாம்ல. ஆனா அத்தனை பேர் வரும்போதும் அவர் பையன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜை மூடிட்டாரு. ஏன்னா
அவருக்கு அவங்க இந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க எல்லாரும் சேஃபாக போய் சேரணும். அதனால தான். அதே மாதிரி தான் அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவருடைய பிள்ளையை சிலுவையில் அறையும் போது அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு கேட்கும் போது ஒரு அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ நம்ம இயேசுப்பா எதுக்கு ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னா தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு பதில் வரல அப்பாட்ட இருந்து. நம்ம எப்பவுமே அம்மாவை எதுக்காவது கூப்பிட்டுட்டே இருப்போம். நான்லாம் எங்க மம்மி இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இது புரியல, அது புரியலன்னு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா ஒரு நாள் கால் பண்ண எங்க அம்மா எடுக்கல, எனக்கு பதில் வரல அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அதை விட அதிகமான வலி இயேசுப்பா அந்த நேரத்துல ஃபீல் பண்ணாரு. நம்மளுக்கு எத்தனை வாட்டி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம பதில் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கு யாரும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் ப்ரேயர் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் அழுவுறது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய வாட்டி தோணிருக்குல்ல. ஏசப்பாவுக்கும் தோணியிருக்கோம்ல. ஆனா அப்பா கேட்காமலா இருந்திருக்காரு? தேவன் கேட்காமலா இருந்திருக்காரு ப்ரேயர்? இல்லை. அந்த நேரத்துல தான் நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. அவர் சைலண்டா இருந்தாலும், அவர் பேசாம இருந்தாலும், அவருடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவருடைய நோக்கம் என்னமோ அதை அவர் செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அவர் பையனுக்கு அவர் பதில் கொடுக்கல. நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நிறைய வாட்டி நமக்கு பதில் கிடைக்காது. ஆனா நம்முடைய வேலை நடந்துட்டு தான் இருக்கு. தேவன் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த நேரத்துல எதுக்கு தேவன் பேசல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா யாராவது? எதுக்கு கை விட்டுட்டாரு திடீர்னு? ஏன்னா ஏசப்பா அந்த சிலுவையில் இருக்கும்போது நம்ம எல்லாருடைய பாவம், எதுக்கு ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டார்? நம் பாவத்துக்காக. நம்முடைய பாவம், முன்னாடி செஞ்ச பாவம், இன்னைக்கு செய்யற பாவம், நாளைக்கு செய்ய போற பாவம், எல்லாத்துக்குமே ஏசப்பா ஆல்ரெடி சிலுவையில் அடைஞ்சிட்டார். அப்போ பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இல்லை. பாவத்துக்கும் தேவனுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய எல்லா பாவமும் இயேசு மேல பாரமா வரும்போது தேவன் விட்டுட்டார். அந்த ஒரு நிமிஷம் தேவன் விட்டுட்டார். ஏன்னா அவருக்கும் பாவத்துக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை. அந்த மணி நேரத்துல தான் ஏசப்பா கேட்டிருக்காரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? ஏன்னா அவர் அது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம வந்த நோக்கம் அப்பாவுக்கு தெரியும், அப்பா எல்லாமே பார்த்து கொள்வார், அப்பா இருக்கார் நம்ம கூட அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல அது ஏசப்பாக்கே தெரியாது. அவர் தேவன் அவரை கைவிட போறாருன்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கே தெரியாது. ஆனா அவருடைய தேவன் அவருடைய பையனோட கை விட்டது யாருக்காக? நம்ம எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும். இதுக்கு இன்னொரு லிங்க் இருக்கு. சாம்ஸ் 22, சங்கீதம் 22 முதல் வசனம். இந்த சங்கீதம் யார் எழுதுறதுன்னா தாவீது. இது தாவீதின் சங்கீதம். தாவீதின் தீர்க்க தரிசனம்னு சொல்லலாம். இந்த தீர்க்க தரிசனம் தான் ஏசப்பா நிறைவேற்றினார். இந்த சங்கீதம் ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்கும். சிலுவப்பாதைக்கும் இந்த சங்கீதத்துக்கும் நிறைய லிங்க் இருக்கும். இன்னொரு வசனம், அது 22:16 படிங்க. புரிஞ்சுதா? நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. எத்தனை பேர் இயேசுவை கேலி பண்ணி சிரிச்சாங்க அந்த நேரத்துல? அதுக்கப்புறம் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், சிலுவையில அடிச்சாங்க. அதுல 18 படிங்கக்கா. புரிஞ்சுதா? லாஸ்ட் இன்னொரு வசனம் 27.
இந்த இந்த லாஸ்ட் வசனத்தோட மீனிங்கே ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம், ரட்சிப்பு. திரும்பி சொல்லுங்கக்கா இன்னொரு வாட்டி. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். இது மட்டும்தான் இயேசப்பாவோட நோக்கம். இதுதான் அவருடைய மிஷன்னு சொல்லலாம். நம்ம எத்தனை பேர் ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு நோக்கம் அது இருந்து தானே அவங்க அந்த ஃபுல் மிஷனை கேரி பண்ணுவாங்க. இதுதான் இயேசுப்பாவோட மிஷன். இதை அவர் நிறைவேற்றினார் சிலுவையில் நமக்காக. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. ஹalleluya. எனக்கு பொறுத்தவரை கர்த்தரோட வார்த்தையில் 5வது வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன். இப்போ அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னது அவர் சரீரத்துக்கான தாகமா ஆத்மாவுக்கான தாகமா? அது யோவான்ல 19:28. தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவரு சரீரத்துக்கு தாகம் இல்லைனா அவர் ஆத்மாவுக்கான தாகம் தான். அவர் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தார். இந்த ஜனங்க எதுவுமே தெரியாத இருக்கிறாங்க, ஒருத்தரும் அந்த ஆத்மா நரகத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவரு அந்த தாகமா இருக்கிறேன்ற வார்த்தையை அங்க சொல்றாரு ஆண்டவரும். யோவான்ல 4:8. சகர நாட்டுக்கு இந்த ஏசப்பா பயணம் பண்ணி போனாரு. ஆனா அங்க ஒரு பொண்ணு ரொம்ப வறுமையாகவும் இருந்த பொண்ணு. அது ஏசப்பா கிணத்துக்கிட்ட போய் அமர்ந்து அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாரு, தாகமா இருக்கு, தண்ணீர் கொடு. ஆனா அவங்க என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்க, அவரு சரீரத்துக்கு தாகமா இருக்குதுன்னு தான் தண்ணி கேட்கிறாருன்னு நினைச்சு அவங்க தண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அவரு சொல்றாரு, எனக்கு தாகத்துக்கு நான் தண்ணி கேட்கல, எனக்கு அவங்களோட வறுமையை புரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமா கேட்டாரு. அவங்களுக்கு சொல்றாரு, நான் எனக்கு தாகத்துக்கு கேட்கல, உன்னோட வறுமையை பார்த்து தான் கேட்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து வச்சு அந்த தாகத்தோட தீர்த்து அவங்க வறுமையெல்லாம் மாற்றினாரு. யோவான் 4:10. இதுவும் ஒரு விதமான தாகம் தான் அவருக்கு, ஏசப்பாவோட தாகம். அவங்க இங்கேருந்து வெளியில ஏசப்பா கிட்ட அவங்க பசங்களுக்கு அவங்க எடுத்துன்னு போனது எல்லாமே அவங்க கையில இருந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு. தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை. குழந்தைக்கு ரொம்ப கஷ்டத்துலேயே இருந்தாங்க. அவங்க அந்த நிமிஷமே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையை அவங்களுக்கு ஏசப்பா கேட்டாரு. கேட்டதுனால தான் அவங்களோட அறிக்கையின்படி அவர் கேட்டு அவங்களுக்கு அந்த இதை தீர்த்தாரு. எப்படின்னா, ஏசப்பா பேசும்போது உடனே அந்த பெண் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் இவர்தான் மேசியாவான கிறிஸ்துவா
வந்து பார்க்குறாங்க, சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் அந்த தாகத்தை எப்படி தீர்க்கிறாருன்றதும் இதுவாக இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க ஜனங்க எல்லாமே உண்மையாகவே இவர் தான் மேசியா என்று ரசித்து அவங்கள ஏற்றுக்கிறாங்க. அதுவும் அந்த ஜனங்களுக்காக அதுவும் ஒரு விதமான அந்த தாகத்தை தீர்க்கிறாரு. ஏசப்பா சிலுவை கல்வாரி சிலுவையில சுமந்த 5 வார்த்தைகளை கேட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கொடுத்த வார்த்தை 6ஆம் வார்த்தை, எல்லாம் முடிந்தது. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான்ல 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்ததுன்னா அந்த வார்த்தை நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல என்ன தோணும்? நம்மளுக்கு ஆவிக்குரிய அந்த யோசனை விட்டுட்டு நம்ம மனிதக்குரிய யோசனை நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு முடிந்ததுன்னு யாராச்சும் நம்மளுக்கு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? அவ்வளவுதான், இனிமே லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு, நான் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் என்னால பண்ண முடியாம போச்சு அப்படின்னு நம்ம மனிதனுடைய இயல்பை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யோசிப்போம். ஆனா ஏசப்பா கல்வாரி சிலுவையில எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்ற வார்த்தை எதை கொடுத்தானா, பிதா ஏசப்பா பிதா அமைச்சாரு. ஒரு சித்தத்தோட ஒரு நோக்கத்தோட ஏசப்பா இந்த உலகத்துக்கு அமைச்சாரு. அந்த கல்வாரி சிலுவையில தொங்கும் போது ஏசப்பா சொல்றது எல்லாமே முடிந்தது. அவர் கொடுத்த வேலைய அவர் நிறைவேற்றிட்டாரு. நம்ம யோசிப்போம், இல்ல இனிமே என் வாழ்க்கை எதுவுமே நடக்காது, எல்லாம் முடிஞ்சு, என்னால மறுபடியும் திரும்ப எழுந்து நிக்க முடியாது நம்ம யோசிப்போம். ஆனா ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் அப்படி சொல்லல. பிதா கொடுத்த வேலையை அவர் முடிச்சிட்டாரு. அதனால ஏசப்பா என்ன சொன்னாரு? என் வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன சொல்றாரு? அந்த சிலுவையில தொங்கும் போது எல்லாமே முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அவர் கொடுத்த வேலையில அவருக்கு எவ்வளவு பிரச்சனை, இந்த உலகத்துக்கு வந்துட்டா அவருக்கு ஏசப்பாக்கு என்ன வந்துச்சு? ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தையும் தாண்டி ஏசப்பா பிதாவோட வார்த்தை கட்டுப்பட்டு அவர் கொடுத்த எல்லா வார்த்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பா நிறைவேற்றிட்டு கடைசியில சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று வார்த்தை ஏசப்பா சொன்னாரு. ஹல்லேலூயா. யோவான் 17:4 வசனம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா நம்ம டெய்லி ஒரு ஷெட்யூல் அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. முடிந்தது அப்படின்னு சொல்ற வார்த்தை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நாளுக்குரிய வேலையை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க, சூப்பர்வைசர், மேனேஜர், அவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க சொன்ன வேலை நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நம்ம
அதே மாதிரி ஏசப்பா வந்து பிதாவுக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டு என்ன சொல்லிட்டாரு, நீங்க எனக்கு நியமித்த வேலையை என்ன பண்ணிட்ட கரெக்டா செஞ்சு முடிச்சிட்ட. ஹல்லேலூயா. ஏசப்பா சிலுவையில மரிப்பதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணிட்டாராம், அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. பிதாவின் சித்தத்தின்படி என்ன பண்ணிட்டாரு, அந்த வார்த்தைய நிறைவேற்றி முடித்துட்டாரு. ஹல்லேலூயா. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே வந்து பாவம் என்ற ஒரு பெரிய சுவர் நிக்குது. அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஏசப்பா கிட்ட நம்ம கிட்ட அந்த பாவம் நம்ம சென்டர்ல வந்து ஒரு இடைவெளிய கொடுத்தது. அந்த இடைவெளியெல்லாம் போக்கி ஏசப்பா சிலுவை என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்காக எல்லாம் முடியுன்ற வார்த்தைய ஏசப்பா பிதா கொடுத்த வார்த்தையின்படி ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. 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 எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டுமே சுவேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இதற்கு எத்தனை வார்த்தை நம்ம பார்த்திருக்கோம்? எதுக்காக நம்ம இந்த 6 வார்த்தையை இன்னைக்கு நம்ம எதுக்கு தியானிக்கிறோம்? எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம ஏன் அதை இன்னைக்கு நம்ம ரீகால் பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? என்ன ரீசனுக்காக இந்த 6 வார்த்தை நம்ம பார்த்தோம்? அது எதுக்காக நம்ம பார்த்தோம்? எதுக்காக நம்ம இங்க வந்து எதுக்காக இந்த 6 வார்த்தை கேட்கறோம்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோமா? எதுக்காக நம்ம பார்த்து இந்த 6 வார்த்தை எதுக்காக இன்னைக்கு பேசினாங்க? அதை நினைவு கூறதுக்கு மட்டுமா? ஒரு வார்த்தையிலுமே ஒரு அர்த்தம் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். அவர் வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு, அவரோட வழியில நம்ம என்ன பண்ணோம், நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் 6 வார்த்தை ஞாபகம் இருக்கா? எனக்கு கொடுத்த கடைசி வார்த்தை ஏசுப்பா சிலுவையில அறையறதுக்கு அந்த 7 வார்த்தையில கடைசியா 6 வார்த்தை பேசி முடிச்சுட்டு அவர் ஜீவனை கொடுக்கறதுக்கு அந்த கடைசி வார்த்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. 6 வாரத்துல தூங்கி இருந்தாலும் 7வது வாரத்துலயாச்சும் முழிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்கா 23:46. லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிடச் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. ஏசுப்பா கடைசியா என்னன்னு கூப்பிட்டாங்க? ஏசுப்பா கடைசியா என்னன்னு கூப்பிட்டாங்க? பிதாவேன்னு கூப்பிட்டாங்க. பிதாவே நம்ம எல்லாரையுமே அப்பான்னு கூப்பிட முடியுமா? முடியாது. நம்மளோட அப்பா, நம்மளுக்கு உரிமையா இருக்கிறவங்க தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்பான்னு கூப்பிட முடியும். ஏசுப்பா அந்த பிதாவேன்னு சொன்னதுல அவங்களுக்கு வந்து ஒரு அந்த கடைசி நேரத்துல ஒரு அன்பு இருந்துச்சு. நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறவங்க தானே. இப்ப ஏதாச்சும் கீழே விழுந்தோடனே யாரை கூப்பிடுவோம்? சடனா யார் மேல நம்மளுக்கு அன்பு இருக்கோ அவங்களதான் ஐயோ அப்பா, ஐயோ அம்மா, அந்த மாதிரி. அப்போ கடைசியா ஏசுப்பா என்ன சொன்னாங்க? பிதாவே. அந்த பிதாவேன்ற அந்த வார்த்தையிலேயே பிதாக்கும் ஏசுப்பாக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு, எவ்வளவு ஒரு அன்பு இருக்கு, அவங்க எவ்வளவு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க.
அவ்வளோ ரொம்ப பிரியமா இருக்காங்க பிதாவும் ஏசப்பாவும். கடைசி நேரத்துல ஏசப்பா என்ன சொல்லிட்டாங்க? பிதாவே. ஹல்லேலூயா. பிதாவேக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? வாசிங்க. எதுல ஆவி ஒப்புவிக்கிறாங்களா? ஏசப்பா வந்து அவங்களோட ஆவியை பிதா கிட்ட எதுல ஒப்புவிக்கிறாங்களாம்? கையில ஒப்புவிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு சின்ன பசங்க ரோடு கிராஸ் பண்ண கூட்டு போகல, அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. அப்ப கையை பிடிச்சி கூட்டிட்டு போகல அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? நம்ம அப்பா அம்மா நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க, அப்போ நம்ம எங்க வேணா போலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? ஒரு தைரியம் இருக்கும். நம்ம எங்க வேணா போலாம், முன்னாடி எவ்வளவு கிணறே இருந்தாலும் அந்த குழந்தைக்கு தெரியும். ஏன்னா நம்ம பிடிச்சிருக்கிறது நம்ம அப்பா அம்மா கை. நம்ம ஓடினாலும் அவங்க நம்மள கரெக்டான வழியில நடத்துவாங்க. அதே மாதிரிதான் பிதா என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் மொத்தம் பிதாவேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆவியை எங்க ஒப்பு கொடுத்தாங்க? இந்த மக்கள் கிட்ட ஒப்பு கொடுக்கல. யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க? அவங்களோட ஜீவனை பிதா கிட்ட, பிதாவோட கைகளை ஒப்பு கொடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு மேல நடக்க போறது எல்லாமே யார் பார்த்துப்பாங்க? பிதாவானவர் பார்த்துப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி என்ன பண்ணாங்க? ஜீவனை கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. யார் ஒப்பு கொடுத்தது அவங்களோட ஜீவனை? ஏசப்பா தான் ஒப்பு கொடுத்தாங்க. ஜனங்கள் வந்து அவங்கள அடிக்கக்குள்ள ஏசப்பா செத்து போல, ஏசப்பாவே அவங்களோட சுயமா தான் என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப அவருக்கு எந்த டைம்ல ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு தெரியும். மத்தவங்க அடிச்சு கொலை பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, எல்லாமே நடந்துச்சு. இப்ப நம்ம யாராச்சும் அடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றோம், அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியுமா எப்ப சாவுன்னு சொல்லிட்டு? தெரியாது. திடீர்னு ஒரு கடத்துல அவங்க இறந்துருவாங்க. ஆனா ஏசப்பாக்கு என்னது? முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த டைம்ல தான் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுனால அப்ப என்ன பண்ணாங்க? அவரோட ஜீவனை ஒப்பு கொடுத்தாங்க. பிதா நல்லான்னு பாருங்க, ஒப்பு கொடுத்தாங்க. மத்தவங்க அவங்க ஜனங்கள் வந்து அவங்களை கொலை பண்ணல, ஜீசஸே என்ன பண்ணாங்க? ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் வசனத்தை கேட்கிறோம், எல்லாமே கேட்டுட்டு இப்போ நம்ம கேட்டோம். இப்போ பிதாவே என்னோட ஜீவனை வந்து அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இதை நம்ம எதுக்காக நம்ம இதை கேட்கணும்? எதுக்காக இன்னைக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம நினைச்சிருப்போம் ஏசப்போட சீஷர்கள் எல்லாம் இருந்தாங்க, சும்மா கூட சுத்திட்டு இருந்தாங்க. ஏசப்பா சாப்பிட போன இடத்துல சாப்பிட கூட வந்தாங்க, அங்கங்க போக்குல கூட போனாங்க. ஆனா அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, ஆமா தானே? ஆனா அவங்களோட சீஷர்கள் ஏசப்பா பண்ண விஷயத்த ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணாங்க? அவங்களோட ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க? பிதா கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஏசப்பா ஏன் எல்லாத்தையும் பண்ணிட்டு போனாங்க? நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:59. அப்போஸ்தலர் 7:59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தேவான்ற ஒரு அப்போஸ்தலர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஜனங்கள்லாம் அவங்கள கொலை பண்ண வரக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க? அப்போ கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஏசப்பா யாரை கூப்பிட்டாங்க? பிதாவை கூப்பிட்டாங்க. அவரோட சீஷர்கள் யாரை கூப்பிட்டாங்க? ஏசப்பாவை கூப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. என்னன்னு கூப்பிட்டாங்க? கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதிரிதான் ஏசப்பா எதுக்காக எல்லா பாடுகளையும் பட்டுட்டு போனாங்கன்னா, அவரோட வழியில நம்ம என்ன பண்ணோம்? நடக்கணும். அவர் செஞ்சது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு டீச்சர் ஒண்ணு சொல்றாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒருத்தவங்க கூட இருப்போம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரை வச்சு நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. நம்ம ஒருத்தவங்க கூட பழக அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம கேரக்டர் என்ன பண்ணிடும்? மாறிடும். அதே மாதிரிதான் ஏசப்பா கூட இருந்தாங்கல்ல சீஷர்கள். அப்ப அவங்களும் என்ன பண்ணாங்க? அவங்க ஏசப்பா கத்து கொடுத்துட்டு போனதை அவங்க என்ன பண்ணாங்க? ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் அவரோட சீஷர்கள் தானே. நைட் தானே பார்த்தோம், நம்மளாம் யாரு? அவரோட சீஷர்கள். அப்ப அவரு சொல்லி கொடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம்? ஏதோ நான் வந்தேன், வசனத்தை கேட்டேன், போனேன்னு இல்லாம இந்த 7 வாரத்துல என்ன அர்த்தம் இருக்கு, இதுல இருந்து ஏசப்பா நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்? பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கறது மட்டுமே ஒப்பு கொடுக்கறது இல்ல, நம்மளோட லைஃப்ல இருக்கிற பிரச்சனை, கவலை, கண்ணீர், எனக்கு இது வேணும் அது வேணும், எல்லாம் என்ன நம்மளோட தேவை இருக்கோ எல்லாத்தையுமே யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஏசப்பா கிட்ட. இந்த உலகத்தையும் உருவாக்குன தேவனோட பிதாவோட பிள்ளையே
அவங்களோட ஜீவனை அவங்க அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கல. நம்ம ஒண்ணுத்துக்குமே உதவாதவங்க. அப்ப நம்ம யார்கிட்டதான் ஒப்பு கொடுக்கணும்? நம்மளோட எல்லா தேவைகளையும் ஏசப்பா கிட்டதான் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எவ்வளவு கண்ணீர் கவலை எது இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஏன் நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? ஏன்னா நம்மளோட குரு ஏசப்பா. அவர் யார்கிட்ட கொடுத்தாங்க? அவரோட அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மளோட எல்லா கஷ்டம் கண்ணீர் கவலை எல்லாத்தையும் யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? நம்மளோட அப்பா கிட்ட. நம்மளோட அப்பா இந்த உலகத்துக்குரிய அப்பா இல்ல, நம்மளோட ஏசப்பா கிட்ட என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின்